ஹாய் எவ்ரிஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். ஸோ ரொம்ப நேரமாக இல்லை ரொம்ப நாளாக ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு. டிஎன்பிஎஸ்சி ஒரு 2 வருஷம் வரலாற்றில் இன்னைக்கு தான் ரொம்ப டிலேயாக வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஆஃப்டர்நூனே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலேயே நிறைய பேர் ஹோப் இழந்துட்டீங்க. ஒரு 5 மணிங்கிறப்ப வந்துட்டுனா இன்னைக்கு வராது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து போச்சு. ஸோ நான் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் நம்ம சொல்லி இந்த வேகன்சி தான் கொஞ்சம் இஷ்யூவாக இருந்தது. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பர்ஃபெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ எக்ஸாம் டேட்டு ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு. ஆஸ் யூஸ்வல் நோட்டிஃபிகேஷனில் எந்த ஒரு வந்துட்டுனா கரெக்ஷன்ஸும் கிடையாது. சில விஷயங்கள் இதில் வந்துட்டுனா என்ன அப்படின்னா இது அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மட்டும் வந்து பார்த்தோன்னா முன்னாடி வாங்குறத மாதிரி இருக்கும். அது மெயின்ஸ் அப்லோட் பண்ணுறப்ப தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லையும் நீங்கள் நினச்ச அளவுக்கு வேகன்சிஸ் வரல. ஸோ 1000க்கு மேலேனாச்சும் அதிகமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வந்திருக்கிறது என்னமோ 820 பக்கம் தான் வந்திருக்குது. ஸோ குரூப் 2ல் 41 வேகன்சிஸ் அண்ட் குரூப் 2A வந்து 780 வேகன்சிஸ் வந்து இருக்கு. மித்தபடி இதுக்கப்புறம் ஏடண்டம் போட்டு எதிர்பார்ப்போம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஸோ அது வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். பட் ஆனால் இதில் என்ன அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 9/9/2026. கரெக்ஷன் டேட் வந்து ஒத்துட்டிங்கன்னா 13/9 to 15/9. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஒத்துனா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கூட உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ அண்ட் ஆல்சோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல். நெக்ஸ்ட் வந்து இதில் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ வேகன்சிஸ் எடுத்துட்டோம்னா 1, 2, 3 தான் அந்த என்ற அளவுக்கு தான் வந்து குரூப் 2ல கொடுத்துருக்காங்க. லேபர் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபரில் வந்து 7 போஸ்ட்டுமே, டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் 1 அதுலேயே ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸ்டார்னா பேக்லாக் வேகன்சிஸ் ஒன்லி அப்படிங்கிறப்ப வந்து வந்துட்டுனா இவங்களுக்கு தான் போகும். பர்சன் வித் டிசபிலிட்டி, பிளைண்டு அந்த மாதிரி தான் போகும். நெக்ஸ்ட் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஃப்ரெண்ட் லேபிள்டில் 1, ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்து 5 வேகன்சிஸு. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து நம்மளுக்கு பின்னாடி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அது கொடுத்துருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கோ. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வர்றப்ப தான் எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து எந்தெந்த வேகன்சிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் ஏடண்டம் போட்டு தான் வரும். அந்த ஏடண்டம் போட்டு வர்றப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கோ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சப் ரெஜிஸ்டர் 3 தான். நெக்ஸ்ட் ஜெயிலர் மென்னு, ஜெயிலர் ஸ்பெஷல் பிரிசன் ஃபார் உமனு, அதில் 3 வந்து கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் அசிஸ்டண்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் தான் வருஷம் வந்துகிட்டே இருக்குது 2, 6, 3ன்ட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து லா டிபார்ட்மெண்ட், இது வந்து லா டிகிரி மட்டும் தான் எலிஜிபிள், 5 வந்திருக்கு. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 2, அது வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சிஸு. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் காமன் டிஎன்பிசியில் 1, செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர் வந்து ஒரு வேகன்சிஸு, அது பேக்லாக் வேகன்சிஸு. ஸோ லிட்ரலாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 41 வேகன்சிலையுமே இந்த ஒரு 4 வேகன்சிஸ் வந்து நம்மளுக்கு ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் ஆகாமல் போயிடும். அதே மாதிரி தான் இங்கே லெவல் 12 அண்ட் அபோவ் தான் ஓரளவுக்கு ஒரு 60,000 சேலரி இருக்கிறது. அதோட வேகன்சிஸும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. சீனியர் இன்ஸ்பெக்டர் டைரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல 6 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. போன டைம் வந்து டைரி டெவலப்மெண்ட்ல உங்களுக்கு கணிசமான வேகன்சிஸ் இருந்தது. இப்போ அது 6 தான். சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், எங்கள் டிபார்ட்மெண்ட்டு, அதில் 3 தான். அது வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் தான் வந்திருக்கு. ஆடிட் இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ரிலீஜியஸ் ஆடிட்டில் 5 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் 3 வந்திருக்கு. சூப்பர்வைசர், ஜூனியர் சூப்பர்டென்ட், இது வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிசினஸ்ல 7 வேகன்சிஸ் வந்திருக்கு. இது லெவல் 11 அண்ட் அபோவ். இந்த வேகன்சிஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு 60,000 பே, ஒரு நார்மலான ஒரு நல்ல பே வந்து கொடுக்குறது. இந்த வேகன்சிஸ் நமக்கு கம்மியாக வந்திருக்கு. இதுவும் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒத்துட்டிங்கன்னா ஒரு 24 வேகன்சிஸ் தான் இருக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல ஒரு நல்ல லெவல் போஸ்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மினிமம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எப்பவுமே கேட்பாங்க. பட் ஆனால் அது லெவல் 10ல் வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 32,000 இல்லை 30,000 தான் சேலரி வரும். ஸோ அந்த ஜாப்புக்கு வந்து இதுலேயுமே டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது வேகன்சிஸு. அரியலூரில் 1, சென்னையில் 17, கடலூரில் 5, திண்டுக்கல்லில் 2, கள்ளக்குறிச்சி 3, காஞ்சிபுரமில்
3, மதுரையில வந்து 1, நீலகிரியில 2 இந்த மாரி வந்து ஒவ்வொன்லயும் 1, 2, 3 தான். இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி போறப்ப எந்த கம்யூனிட்டிக்கு வரும்னே நம்மளால கெஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் வந்து நம்மளுக்கு ரிசர்வேஷன் பாலிசிஸும் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் அதுல அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய வேக்கன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ்ல 4 வேகன்சிஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ்ல 16, லேண்ட் ரிஃபார்ம்ல 1, பிரிசன்ல 4, போலீஸ் டிபார்ட்மெண்ட் 45, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் எப்பவுமே இதெல்லாம் போலீஸ், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் எல்லாம் எப்பவுமே அதிகமா வரும். அசிஸ்டன்ட்ல நல்லா வந்து போறது அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெவன்யூ பார்ப்பாங்க, ரூரல், ரெஜிஸ்ட்ரேஷன், டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே வந்து கம்மியா தான் வந்திருக்கு. எதிர்பார்க்கறத விட. மித்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. ஹைவேஸ்ல 50 வந்திருக்கு. ஆர்ச்சி வண்டி ஹிஸ்டாரிக்கல், நேஷனல் கேடட் என்சிசில 12, பப்ளிக் ஹெல்த் ப்ரிவென்ஷன் மெடிசன் 42, ஸ்கூல் எஜுகேஷன் எப்பவுமே அதிகமா வரும். இந்த டைம் வந்து 83 கொடுத்துருக்காங்க. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் 1, ஃபாரஸ்ட்ல 30, ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் 5, சோசியல் வெல்ஃபேர் 15, ட்ரெஷரியில டவுன் பஞ்சாயத்து இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3, தமிழ்நாடு இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் எல்லாம் தனியாக நடந்துட்டு இருந்தது. இப்போ ஹெச்ஆர்சிஏ வந்து இதுக்குள்ளாரியே போட்டாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 டவுன் பஞ்சாயத்து சபார்டினேட் சர்வீஸ் இது வந்து 4 வேகன்சிஸ் வந்துருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் குரூப் 2A டாப்பர் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் எடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க. ஸோ ஜூனியர் அக்கௌண்டன்ட் 2 வேகன்சிஸ், அக்கௌண்டன்ட்ல 4 வேகன்சிஸ், மேல் வார்டனு இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ யூனிவர்சிட்டிஸ், கார்பரேஷன்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் ஆனால் யூனிவர்சிட்டிஸ் வேகன்சிஸ் எல்லாம் இன்னும் உள்ள வரல. ஸோ ஒருவேளை யூனிவர்சிட்டிஸ் வேகன்சிஸ் வந்தது அப்படின்னா ஓரளவுக்கு வந்து போகலாம், அதிகமாகலாம். இதுலேயே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஎன்பிஎஸ்சியில் 10, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. செக்ரட்டரி லோவர் டிவிஷன் கிளர்க் வந்து 3 வேகன்சிஸ், செக்ரட்டரி ஃபினான்ஸில் 7, இது வந்து எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி டிகிரிஸ் அதுவுமே ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ்ல போகுது. அசிஸ்டன்ட் வந்துட்டுனா லா டிபார்ட்மெண்ட் அதுல வந்து 8 வேகன்சிஸ், எல்லாமே ஒரு இதெல்லாம் சேலரி கம்மியா இருக்கிறது. மொத்தமா 780 வேகன்சிஸ். லாஸ்ட் டைம் 695க்கு இது கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கானுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் 695 வந்து லெவல் 12 அண்ட் அபவ் ஓரளவுக்கு கணிசமா இருந்தது, ஒரு 100 பக்கம் இருந்தது. பட் ஆனால் இப்போ அதையும் குறைச்சிட்டாங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் சாரி எல்எஃப் ஆடிட் வந்து அதுவும் வந்து இப்போ வரல. போன டைம் வந்து இருந்தது 0 ஆக்குனாங்க. இந்த டைம்ல வந்து எல்எஃப் ஆடிட்டே வரல. ஸோ வேகன்சிஸ் வந்து ரொம்ப 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 குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஒரு நல்ல வேகன்சிஸ் அப்படிங்கிறது தான் இல்லை. ஏன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா, குரூப் 2A வந்து தொடர்ந்து 2024க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. 22, 24, 25, 26 அப்படியே தொடர்ந்து 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ ஓரளவுக்கு கணிசமான வேகன்சிஸ் வந்துருக்குது. கான்ஃபிடண்டாக வந்து படிக்க ஆரம்பிங்க. நல்ல ஒரு எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா இதில் கிடைச்சிரும். ஓகேங்களா, ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்து இதெல்லாம் ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து எல்லாருமே எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. அதனால பிரச்சனை இல்லை. மினிமம் ஏஜ் மட்டும் தான் பிரச்சனை. ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும் 22 ஏஜ் வந்து தான் இருக்கணும். 22 கீழ் இருக்கிறவங்க எடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து எஸ்ஆருக்கு வந்து மினிமம் 20, மித்த எல்லாமே 18 தான் இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து தான் கொடுத்துருவாங்க. கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 37 வந்து கொடுத்துருப்பாங்க. மற்றபடி எல்லாமே வந்து எல்லாமே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் இருக்கும். அசிஸ்டண்ட்டுக்கும் அதே தான். உங்களுக்கு எல்லாமே ஆல் டிகிரிங்க. லா சம்மந்தமாக கேட்டுக்கிறதுக்கு மட்டும் வந்து லா டிகிரி கேட்பாங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட்ல ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு வந்து டிகிரி காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்துருக்கணும். மித்தபடி எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஜெயிலருக்கு மட்டும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து தான் கேட்டிருக்காங்க. ஹைட் வந்து இதுன்றவங்களுக்கு. நெக்ஸ்ட் விஷன் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்னு வந்து செக் பண்ணிக்கங்க. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவாங்க. அது மெயின்ஸ் அப்போ தான் வந்து கேட்பாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகேங்களா, ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து எது எலிஜிபிள்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ பழைய குரூப் 2ல போன டைம் எந்த மாதிரி நடந்ததோ அதே மாதிரி தான் ப்ரிலிமினரி முடிச்சுட்டு ப்ரிலிமினரி காமனாக தான் இருக்கும். டாப் மார்க் வாங்கினவங்களுக்கு வந்து வந்துட்டிங்கன்னா குரூப் 2 எலிஜிபிள் ஆவீங்க. கொஞ்சம் மார்க் குறைஞ்சவங்க எல்லாமே குரூப் 2Aக்கு எலிஜிபிள் ஆவீங்க. நெக்ஸ்ட் மெயின்ஸில் தாங்க டிஃப்ரென்ஸ் வரும். மெயின்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம மெயின்ஸ் நடக்கிறப்ப வந்து இது பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளை வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி தெரியும். இதில் வந்து நிறையா சென்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நிறைய சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் 38 டிஸ்ட்ரிக்டில் ஹெட் குவார்ட்டர்ஸில் மட்டும் தான் நடக்கும். ஓகேங்களா, அப்ளிகேஷன் வந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் இன்னிலேருந்தே போட ஆரம்பிக்கலாம். இது வந்து டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு சிலபஸ் இதெல்லாம் ஒவ்வொரு சர்டிஃபிகேட். பிஎஸ்டிஎம்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்காங்க சார்? நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பிஎஸ்டிஎம்னால தான் வந்து பெண்டிங்கில இருக்குன்ட்டு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பழைய பிஎஸ்டிஎம் மெத்தட் தான். அதே மெத்தட் படி தான் இப்பவும் வந்து போயிட்டுருக்குது. ஸோ நோ 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 சேஞ்சஸ் தான். பழைய என்ன பேட்டர்னோ அந்த அதாவது பழையனா லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 2 இதோட பேட்டர்ன் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. OMRோட இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த மாரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் எது எதுல நடக்கும் ஓகேங்களா? இதெல்லாம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இது யூனிவர்சிட்டியில படிச்சதுக்கான சர்டிஃபிகேட் இதெல்லாம் தான் குடுத்துருப்பாங்க. ஸோ மெயினா கன்டென்ட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 அண்ட் 2ஏல 2க்கு வந்து 41 வேகன்ஸீஸ், 2ஏல வந்து 780 வேகன்ஸீஸ். எக்ஸாம் டேட் வந்து 1/11 ஓகேங்களா? இப்ப இருந்தே அப்ளிகேஷன் போடலாம். 9ஆம் தேதி 9வது மாசம் வரைக்கும். அதாவது செப்டம்பர் 9 வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் போடலாம். ஸோ கரெக்ஷன்ஸ் விண்டோட் வந்து 13லேருந்து 13 வரைக்கும் தான் இருக்கும். 13 டூ 15ன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. சேம் லைக் பிரிலிமினரில வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 வந்து சப்ஜெக்ட். 100 வந்து 100 வந்து ஜிஎஸ். ஜிஎஸ்ல 75 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு மேக்ஸ் 25 கொஸ்டின் வந்து மேக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் இதுதான். ஸோ ப்ராசஸ் வந்து இதுதான். ஸோ வேகன்ஸீஸ் வந்து கம்மியா தான் நம்மளுக்கு இருக்கும். என்னைக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஏடெண்டம் வரும்னு எதிர்பார்த்தோம்னா, ஒரு 30% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல போறது கஷ்டம் தான். ஸோ ஒரு 1100 வரைக்கும் வந்து ஏடெண்டம் போனா. ஆனா வந்து டிஎன்பிஎஸ்சியோட வரலாற்றுல வந்து ஏடெண்டம்ல வந்து குறைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போதைக்கு 780 வேகன்ஸீஸ் வந்து இருக்கு. ஸோ நல்லா படிங்க. பிரிலிமினரி ஸ்டேஜஸ் தாண்டணும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன? எப்படி வந்து பிரிலிமினரி படிக்கலாம்? நாங்க எப்படி படிச்சு வந்தோம், கிளியர் பண்ணோம். இந்த கம்மியான வேகன்ஸீஸ்ல எந்த மாரி வந்து நம்மளோட அப்ரோச்சஸ் வந்து பண்ணலாம்? எந்த மாரி படிச்சா வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகும். அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல நான் போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இதுல சந்தேகங்கள் இருந்தா வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போடுங்க. நான் உங்களோட சந்தேகங்கள வந்து நிவர்த்தி செய்றேன். எப்படி படிக்கலாம்? என்ன மாரி படிக்கலாம்? டெஸ்ட் எப்படி போடலாம்? எந்த சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம்? லாங்குவேஜ்ல எந்த மாரி வெயிட்டேஜ் வரும்? இதுல எந்த மாரி வெயிட்டேஜ் வரும்? எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அன்டில் தென் பாய். மறக்காம லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ ஸோ மச்.